ஒரு நல்ல எண்ணத்துல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் பல வருஷ சட்ட போராட்டமா மாறி கடைசியில இந்தியாவோட உச்ச நீதிமன்றத்துக்கே போகும்னு யாரு நினைச்சா? இது வெறும் ஒரு நிலப் பிரச்சனை இல்ல. இது நம்பிக்கை, வாக்குறுதி, அப்புறம் சட்டத்தோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு சுவாரஸ்யமான கதை. வாங்க இந்த வழக்குல என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்க்கலாம். பாருங்க, இந்த முழு கதைக்குமே இந்த ஒரு துண்டு நிலம்தான் காரணம். ஒரு பக்கம் ரொம்ப அமைதியா ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் அதே ஒப்பந்தம் நீதிமன்றங்கள்ல ஒரு பெரிய புயலையே கிளப்புது. இந்த சின்ன இடம்தான் இவ்ளோ பெரிய சட்டப்போருக்கு காரணம். அது எப்படின்னு தான் நாம பார்க்க போறோம். முதல்ல எல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். பகுதி 1. ஒரு 99 ஆண்டு கால வாக்குறுதி, ஒப்பந்தத்தின் அடித்தளம். ஆரம்பத்திலலாம் ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு. ஒரு ஆழமான நம்பிக்கையோட ஒரு நீண்ட காலத்துக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் இது. இந்த கதை ஆரம்பிக்கிறது மார்ச் 23, 1998. இதுல சம்பந்தப்பட்ட 2 தரப்பு. ஒரு பக்கம் அனிமா போஸுங்கிற ஒரு பெண்மணி, அவங்க தான் அந்த இடத்தோட உரிமையாளர். இன்னொரு பக்கம் விவேகானந்த கேந்திரா, இது ஒரு ஆன்மீக மற்றும் சேவை அமைப்பு. நோக்கம் ரொம்பவே சிம்பிள். அந்த இடத்துல மக்கள் சேவைக்காக ஒரு மையத்தை உருவாக்கணும். இதுக்காக அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டு அத சட்டப்படி ஒரு குத்தகை பத்திரமா பதிவு செஞ்சாங்க. இந்த ஒப்பந்தத்தோட கால அளவுதான் இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். 1-2 வருஷம் இல்ல, முழுசா 99 வருஷம். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு. இதுல இருந்தே தெரியுதில்ல 2 தரப்பும் இந்த உறவை எவ்வளவு நிரந்தரமா நினைச்சிருக்காங்கன்னு. இது ஒரு சாதாரண ஒப்பந்தம் இல்ல, ஒரு தலைமுறைக்கான அர்ப்பணிப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 99 வருஷத்துக்கான வாடகை வருஷத்துக்கு வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான். இதுலேந்தே நமக்கு நல்லா புரியுது, இது ஒரு வியாபார நோக்கம் கொண்ட ஒப்பந்தமே இல்ல. பணத்துக்காக இல்லாம ஒரு பொதுவான கொள்கைக்காகவும் சேவை மனப்பான்மையிலையும் உருவான ஒரு உறவுது. பகுதி 2. தகர்க்கப்பட்ட ஒப்பந்தம், அடித்தளத்தில் விழுந்த விரிசல். எல்லாம் சுமூகமா போயிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு அந்த நம்பிக்கையில ஒரு பெரிய விரிசல் விழுது. அந்த 99 வருஷ வாக்குறுதி காத்துல பறக்க விடப்படுது. அடுத்து நடந்த சம்பவங்கள் தான் இந்த பெரிய சட்ட போராட்டத்துக்கே விதையா இருந்துச்சு. இந்த டைம்லைன பாருங்க, விஷயம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மோசமாச்சுன்னு புரியும். முதல்ல டிசம்பர் 2003 அனிமா போஸ் தன்னிச்சையா, அதாவது அவங்களா மட்டுமே அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்றாங்க. இதுதான் முதல் அடி. அதுக்கப்புறம் பாருங்க, மே 2005 விவேகானந்த கேந்திராவை அந்த இடத்துல இருந்து வலுக்கட்டாயமா வெளியேத்துறாங்க. கடைசியா ஜனவரி 2006 அதே நிலத்தை 17 லட்சம் ரூபாய்க்கும் மேல வேற ஆளுங்களுக்கு வித்துடுறாங்க. இப்போ அந்த ஒப்பந்தம் மொத்தமா மீறப்பட்டுருச்சு. பகுதி 3. ஒரு சட்ட போராட்ட பயணம், நீதிமன்றங்களில் நடந்த யுத்தம். இதுக்கப்புறம் விவேகானந்தர் கேந்திரா சும்மா இல்லாம நேரா கோர்ட்டுக்கு போறாங்க. ஆனா இந்த சட்ட பயணம் அவங்க நினைச்சதை விட ரொம்ப நீளமா இருந்துச்சு. ஒரு ரோலர் கோஸ்டர் சவாரி மாதிரி மேலேயும் கீழேயுமா தீர்ப்புகள் மாறி மாறி வந்துச்சு. முதல்ல விசாரணை நீதிமன்றத்துல கேந்திராவுக்கு வெற்றி, சூப்பர். அடுத்து முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் அதே தீர்ப்பை உறுதி செய்து எல்லாம் நல்லபடியா முடிய போகுதுன்னு நினைக்கும் போதுதான் உயர்நீதிமன்றத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட். நிலைமை தலைகீழா மாறுது. உயர்நீதிமன்றம் இது ஒரு குத்தகையே இல்ல, சும்மா ஒரு அனுமதிதான் அப்படின்னு சொல்லி 2 கோர்ட் தீர்ப்பையும் தள்ளுபடி செஞ்சுடுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. பகுதி 4. குத்தகையா அல்லது உரிமமா, பிரச்சனையின் ஆணிவேர். இப்போ மொத்த கேஸும் ஒரே ஒரு கேள்விக்குள்ள வந்து நிக்கிற. அந்த 1998 ஒப்பந்தம் ஒரு குத்தகையா இல்ல உரிமமா, அதாவது லீஸா இல்லனா லைசன்ஸா? இந்த 2 வார்த்தைக்கும் உள்ள சின்ன வித்தியாசம்தான் இந்த வழக்கையே தீர்மானிக்க போகுது. அப்படி என்னதான் இதுல வித்தியாசம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறீங்கன்னு வைங்க. அந்த வீட்டு சாவி உங்ககிட்ட இருக்கும், உங்களுக்கு முழு கட்டுப்பாடும் இருக்கும். அதுதான் குத்தகை, அதாவது லீஸ். ஆனா ஒரு தியேட்டர்ல படம் பார்க்க டிக்கெட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு படம் பார்க்க மட்டும்தான் அனுமதி. அந்த இடத்தோட கட்டுப்பாடு தியேட்டர் முதலாளிகிட்ட தான் இருக்கும். அதுதான் உரிமம், அதாவது லைசன்ஸ். இந்த குழப்பத்தை தீர்க்க உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான சட்டக் கொள்கைய கையில் எடுக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பத்திரத்தோட தலைப்புல என்ன போட்டிருக்குங்கிறது முக்கியம் இல்ல, அதை எழுதினவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு தான் பார்க்கணும். அதுதான் உண்மையான சோதனைன்னு சொல்றாங்க. சரி, அந்த நோக்கத்தை நீதிமன்றம் எப்படி கண்டுபிடிச்சது? பகுதி 5. உச்சநீதிமன்றம் தீர்மானிக்கிறது, ஆதாரங்களை ஆராய்தல். இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை எடுத்து ஒவ்வொரு வார்த்தையா அலசி ஆராய்ஞ்சாங்க. வாங்க அவங்களுக்கு என்னென்ன க்ளூ கிடைச்சதுன்னு பார்க்கலாம். முதல் தொப்பு, அந்த ஒப்பந்தத்துல டெமைசிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. சட்டப்படி பார்த்தா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு குத்தகைக்கு விடுறதுன்னு தான். அதாவது உரிமையாளர் தன்னோட உரிமைய
குத்தகைதாரருக்கு மாத்திக் கொடுக்கறாருன்னு தெளிவா தெரியுது. ரெண்டாவது துப்பு அந்த 99 வருஷம் சும்மா ஒரு அனுமதி கொடுக்கறதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய கால அளவு? இந்த நீண்ட காலமே இது ஒரு தற்காலிக அனுமதி இல்ல, ஒரு நிரந்தரமான குத்தகைதான ரொம்ப வலுவா காட்டுது. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான துப்பு. அந்த இடத்துல புதுசா கட்டடம் கட்டவும் மாற்றங்கள் செய்யவும் விவேகானந்த கேந்திராக்கு முழு உரிமை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதோட அர்த்தம் என்ன? அந்த இடத்தோட முழு கண்ட்ரோலும் அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. இது ஒரு குத்தகையோட மிக முக்கியமான அம்சம். இந்த எல்லா ஆதாரங்களையும் வச்சு உச்ச நீதிமன்றம் தன்னோட தீர்ப்பை ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. அந்த 1998 ஒப்பந்தம் ஒரு குத்தகை தான், உரிமம் கிடையாது. அதனால அனிமா ஃபோர்ஸ் அதை ஒரு தலைப்பட்சமா ரத்து செஞ்சது முற்றிலும் தப்பு, அது சட்டவிரோதம். கடைசியில விவேகானந்த கேந்திராவோட உரிமை நிலைநாட்டப்பட்டது. பகுதி 6. இந்த தீர்ப்பு ஏன் முக்கியமானது? நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். சரி, தீர்ப்பு வந்தாச்சு, விவேகானந்த கேந்திராக்கு வெற்றி. ஆனா இந்த தீர்ப்பு அவங்களுக்கு மட்டும் இல்ல, இது நமக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம போடுற ஒப்பந்தங்கள் பத்தி சில முக்கியமான பாடங்களை சொல்லிக் கொடுக்குது. இந்த கேஸ்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள். 1. டாக்குமெண்டோட பேரு முக்கியம் இல்ல, உள்ள என்ன எழுதியிருக்குன்றது தான் முக்கியம். 2. ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஒப்பந்தத்தை ஒருத்தர் மட்டுமே நினைச்சா கேன்சல் பண்ண முடியாது. 3. கோர்ட் எப்பவுமே சட்ட வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற உண்மையான நோக்கத்தை தான் பாக்கும். 4. ஒரு சொத்து மேல கேஸ் இருக்குன்னா அதை வாங்கறது ரொம்ப பெரிய ரிஸ்க். சரி, இந்த முழு கதையும் கேட்டதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட விடைபெறுகிறேன். ஒரு வாக்குறுதிய சட்டப்படி உறுதியா மாத்துறது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? வெறும் காகிதமா, பதிவு செய்யறதா, இல்ல அதுக்கும் மேல நம்பிக்கையும் நேர்மையும் தானா? யோசிச்சு பாருங்க.